வணக்கம். புதிய தலைமுறையின் கற்க கசர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இசை எல்லா இடங்கள்லையும் எல்லா காலங்கள்லையும் நம்மோடு தொடர்பில் இருப்பதுதான். இன்னும் சொல்லணும்னா நம்மில் கலந்ததுதான் இசை. ஆனா இசை சார்ந்த படிப்புகளை எத்தனை பேர் தேர்வு செய்யறாங்க? அப்படி அந்த இசைத்துறையை தேர்வு செஞ்சு படிச்சா அதற்கான வேலை வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு? இது தொடர்பாக தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் திருமிகு சௌமியா நம்ம கூட அரங்கத்தில் இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் இசை ஆக்சுவலி யாருக்குமே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஆனால் அந்த இசைத்துறையுடைய வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? என்னென்ன படிப்புகள்லாம் இருக்குன்னு நம்ம பேசுவோம். ஆனால் இதற்கு முன்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கர்நாடிக், அதுக்கப்புறமா இது திரைப்படங்களில் வர பாடல்கள். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எல்லாரும் பேண்டு வச்சுட்டு அந்த மாதிரி தான் இருக்காங்க. இந்த இசைத்துறையுடைய வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? இசை முதல்ல ஒரு சின்ன திருத்தம். எங்களுடைய நீங்களே சொல்லிட்டீங்க, எங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து இசை நடனம் மட்டுமில்லை மற்ற கவின்கலைகளும் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபைன் ஆர்ட்ஸ், விஷுவல் ஆர்ட்ஸ், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் எல்லாமே இருக்கிற விஷயம். இசைன்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துட்டிங்கன்னா முன்னாடிலாம் வந்து ஒரு ஒரு டீச்சர்கிட்ட போவாங்க, ஒரு பாட்டு கற்றுப்பாங்க, சின்ன வயசுலேயே போயிடுவாங்க, பாட்டு கற்றுப்பாங்க, ஒரு ஹாபி மாதிரி தான் இருக்கும். யார் சீரியஸாக இருக்காங்களோ அவங்க வந்து பாட்டும் கற்றுப்பாங்க, டான்ஸும் கற்றுப்பாங்க, பெயிண்டிங்கும் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. இன்றைக்கி அதில் வேலை வாய்ப்பு நிறைய வந்துடுச்சு இன்றைக்கி. அண்ட் இஃப் யூ நல்லா நீங்கள் செஞ்சீங்கன்னா இது எந்த கலையாக இருந்தாலும் நல்ல ஒரு பரிமளிக்கிறதுக்கு, ஷைன் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புங்க. இன்றைக்கி நிறைய வாய்ப்பு வந்துடுச்சு, சோஷியல் மீடியா அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கிறதுனால. ஸோ இன்றைக்கி வந்து அது நிறைய அவங்களுக்கு மேலே தெரிஞ்சுக்கணும். சும்மா ஒருத்தர்கிட்ட போய் மாத்திரம் இல்லாமல் ஒரு டிகிரியாக ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் லேர்னிங்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்துடுச்சு இன்றைக்கி. இது இன்னும் மேலே மேலே வளர்ந்துன்னு தான் போகுமே தவிர கட்டாயமாக அது குறையாது. ஓகே மேம். இன்னும் நம்ம தொடர்ந்து நிறைய பேச இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த துறை சார்ந்த என்ன படிப்புகள்லாம் இருக்குது, வேலை வாய்ப்புகள்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி 12th முடிச்ச மாணவர்கள் சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துடலாம். ஷுவர். கவர்மெண்ட்ல மியூசிக் கத்துக்க அகாடமி இருக்கா? அப்படி கத்துக்கிட்டா அதுலயே வந்து ஸ்காலர்ஷிப் தருவாங்களா? மியூசிக்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மியூசிக்ல என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம்? இப்போ எந்த இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணலாம்? பிரைவேட்டா இல்ல கவர்மெண்டா? மியூசிக்ல என்ன கோர்ஸ் பண்ணா இப்போ ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கேன். வெளிநாடுகளில் படிப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும்? படித்து முடித்த பிறகு அகாடமி சைட்லேருந்து என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கும்? மோஸ்ட்லி இப்போ யூனிவர்சிட்டி இருக்குது, நிறைய கல்லூரிகள்லையுமே இசை சார்ந்த படிப்பு, கவின்கலை படிப்புகள்லாம் வழங்கப்படுது. ஆனால் கவர்மெண்ட் சார்பிலேருந்து இந்த மியூசிக்கு வந்து அகாடமி ஏதாவது இருக்கா மேம்? அந்த மாதிரி இந்த யூனிவர்சிட்டியே ஸ்டேட் யூனிவர்சிட்டிங்க. ஸோ இது வந்து இந்த யூனிவர்சிட்டியோட சான்சலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனரபிள் சிஎம் அவங்க தான் இதுக்கு சான்சலரே. ஸோ இட்ஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட்டு தான் அது. ஸோ அதனால தனியாக கவர்மெண்ட்டுன்னு இல்லை. ஆனால் என்ன ஒரு விசேஷம்னா நம்ம தமிழ்நாட்டில் மாத்திரம் இசை பள்ளிகள்னு தனியாக இருக்குது. இது வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் அஃபிலியேட்டட் இல்லை. நீங்கள் சொல்கிறது இசை கல்லூரிகள் சொன்னீங்க இல்லையா? இசை கல்லூரிகள் மாத்திரம் இல்லாமல் இசை பள்ளிகள்னு ஒரு 17 மாவட்டத்தில் இசை பள்ளி இருக்குது. இதில் வந்து வாய்ப்பாட்டு, குரல் இசை, இசைக்கருவி, வீணை, வயலின், நாதஸ்வரம், தவில், அப்புறம் வந்து தேவாரம், நடனம், பரதநாட்டியம் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க ஸ்கூல்ஸில். கவர்மெண்டோட தான் மேம்? கவர்மெண்டோடதே. இதில் டிப்ளமா அண்ட் சர்டிஃபிகேட், சான்றிதழ் அண்ட் பட்டய படிப்புன்னு சொல்லுவாங்க, அது வந்து கிடைக்கும். அண்ட் ஸ்கூல் லெவல் அந்த மாதிரி தான் ஏஜ் பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் இருக்கிறவங்கெல்லாம் போய் சேர்ந்து பாட்டு கற்றுக்கலாம். இந்த நான் சொன்ன இதெல்லாம் கற்றுக்கலாம். வேற அதுவுமே கவர்மெண்ட் தான். இது நீங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கிற காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்குது, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், அரசு கல்லூரி, அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகள் இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் இருக்குது. இது தவிர நிறைய நான் சொன்னேனே முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி சில பேர்லாம் ஒருத்தர் வீட்டுக்கு போயோ ஒரு இன்ஸ்டிடியூட்லேயோ பாட்டு கற்றுப்பாங்க. தனியார் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களும் இதில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். வி ஆர் என்டையர்லி ஃபண்டட் பை தி கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ இசை சார்ந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ கவின்கலை, பிஎஃப்ஏ, எம்எஃப்ஏனா என்னென்ன கோர்சஸ்லாம் மேம் இருக்குது நம்ம யூனிவர்சிட்டியில்? ஓகே, காலேஜஸ்ன்னு எடுத்துனீங்கன்னா, அதாவது காலேஜஸ்ன்னு நான் சொல்லும்போது எல்லாமே கவர்மெண்ட் எய்டட், செல்ஃப் ஃபினான்சிங் ஒரே மாதிரி. ஓகே, அதில் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஈவினிங்கில் நிறைய பேர் வந்து எனக்கு காலையிலலாம் வேலை செய்கிறேன், எனக்கு பாட்டு கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ் சிம்பிளாக இருக்கும் அவங்களுக்கு கோர்ஸ், அது ஒன்று இருக்குது. அப்புறம் டிப்ளமா 3 year கோர்சஸ், 10ஆம் கிளாஸ் முடிச்சிட்டாங்கன்னா
டிப்ளமா. அது மெயினாக நாதஸ்வரம், தவில், கஞ்சீரா அதுலலாம் கூட இருக்குது. எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு. ஓகே. ஆனா அதுல வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத மாதிரியான வாசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அது சம்மந்தப்பட்ட அந்த இசைக்கருவியோ இல்லை குரல் இசை சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் கற்றுப்பாங்க. ஓகே. அது இருக்குது. அப்புறம் பிஏலாம் வந்து நீங்கள் யூஸ்வலாக மற்ற யூனிவர்சிட்டிஸ் போனீங்கன்னா பிஏ மியூசிக்னு கொடுப்பாங்க. எங்களுக்கு அப்படி கிடையாது. மியூசிக் தானே எங்களுக்கு. ஸோ பிஏ வோக்கல் தனி, பிஏ வயலின் தனி, பிஏ வீணை, பிஏ பரதநாட்டியம், பிஏ நாதஸ்வரம், பிஏ தவில், அந்த மாதிரி அது இருக்குது. அதை தவிர எம்ஏயும் அதே மாதிரி ஒன்னொன்னுத்துலேயும் இருக்குது. எம்ஏ இருக்குது. பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ரிசர்ச். ஆனா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மேம், இந்த பிஏ, பிஎஃப் இதெல்லாமே அந்த 4 ஆண்டு படிப்புகள் தானே மேம் பிஏ. அதுல என்ன படிப்பாங்க மேம்? 4 ஆண்டுக்குள்ள என்ன படிப்பாங்க மேம்? பிஎஃப்ஏ அதாவது கவின் கலைகளில் 6 விதமாக இருக்குது, 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், பிரிண்ட் மேக்கிங், டெக்ஸ்டைல் டிசைனிங், செராமிக்ஸ் டிசைனிங் அண்ட் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ். இதில் வந்து பிஎஃப்ஏ கோர்சஸ்லாம் 4 ஆண்டு, பிஏ எல்லாம் 3 ஆண்டு தான், 3 ஆண்டு தான், சாரி 3 ஆண்டு தான். இதுதான் கவின் கலை தான், பிஎஃப்ஏ தான் 4 இயர்ஸ். இதெல்லாமே இப்ப பெயிண்டிங், இப்ப செராமிக் அதெல்லாம் என்ன படிப்பாங்க மேம் 4 ஆண்டு? அதுல இருக்கிற சிலபஸ் பார்த்தா தான் தெரியும். அப்பா இவ்வளோ விஷயம் இருக்கா படிக்கிறதுக்கு, கற்றுக்கிறதுக்கு இத்தனை விஷயம் இருக்கான்னு அப்போ தான் புரியும். நிறைய இருக்கு. அதில் ப்ராக்டிக்கல் தான் அதிகம் அவங்களுக்கு. அப்புறம் எலெக்டிவ்ஸும் உண்டு, கோர் கோர்சஸ் உண்டு. அந்த இது சொல்லுவாங்களே அவங்க, அந்த வாட்டர் கலர், இந்த மீடியம்ஸ் அதெல்லாமே இருக்கும். வாட்டர் கலர், ஆயில், பேஸ்டல், அந்த மாதிரி மீடியம்ஸ். அப்புறம் நம்ம இந்தியன் பெயிண்டிங்ஸ் லைக் மதுபனி, வர்லி, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, தஞ்சாவூர், அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களை அந்த முறைகள், அவங்களுடைய பல விஷயங்கள், இம்ப்ரெஷனிசம், சர்ரியலிசம், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம். அப்புறம் டிஜிட்டல் ஆர்ட், இந்த மாதிரி பலது கற்றுப்பாங்க. எலெக்டிவ்ஸும் கற்றுப்பாங்க. மற்ற பிரிண்ட் மேக்கிங்கில் இருக்கிற ஒரு எலெக்டிவ் அங்கே கற்றுப்பாங்க. செராமிக்கில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு கற்றுப்பாங்க. இது மகாபலிபுரம் காலேஜ் கூட அஃபிலியேட்டட் எங்களுக்கு. ஸோ அதில் ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர், ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங், கோவில் நம்ம பல ஆண்டுகளாக செஞ்சுரிஸாக நம்மக்கிட்ட இருந்த அந்த முறையில் பல்லவர்கள் காலத்துலேருந்து எப்படி பெயிண்டிங் பண்ணாங்க, எப்படி ஆர்கிடெக்சர், அது மாதிரி அவங்க வந்து ஒன்லி ட்ரெடிஷ்னல். கவின் கலை கல்லூரிகளில் லைக் கும்பகோணம் அண்ட் சென்னை ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து மாடர்னிசம் அதுவும் கலந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரி இதுக்காக கற்றுப்பாங்க. ஆனால் இப்போ யூனிவர்சிட்டியில் இப்போ பிஏ, எம்ஏ 2 கோர்சஸ்க்குமே மேம் அட்மிஷன் எப்படி நடக்குது மேம்? எல்லா இடத்துலையுமேம்மா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இருக்கலாம், இல்லை இன்டர்வியூ நடக்கும். அவங்களுக்கு வந்து கால் ஃபார் பண்ணின உடனே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்கள வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி. ஏன்னா நமக்கு ஆர்ட் இல்லை, கொஞ்சமான ஒரு இது வேணும் அவங்களுக்கு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அவங்க அப்புறம் கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக நம்ம வந்து சஜஸ்ட்டும் பண்ணுவோம். ஒருவேளை அவங்களுக்கு வந்து அந்த இது இல்லைன்னா நீங்கள் டிப்ளமா பண்ணுங்களேன். அவங்கள யாரையும் திரும்பி அனுப்புறது கிடையாது கல்லூரிகளில் கூட. நீங்கள் வேணால் டிப்ளமா ட்ரை பண்ணுங்கள், அது கற்றுன்னு அப்புறமா நீங்கள் பிஏக்கு வாங்க, கொஞ்சம் ஒரு இது கிடச்சதுன்னா பெட்டராக இருக்கும் அப்படியும் சொல்கிறது உண்டு. ஸோ டெஃபினட்டாக இன்டர்வியூ உண்டு. என்ட்ரன்ஸ்னா என்ன மாதிரி மேம் இருக்கும்? இன்டர்வியூ எப்படி மேம் இருக்கும்? இன்டர்வியூ வந்து பாட சொல்லுவாங்க. சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்சது ஏதானு பாடுங்க. அதாவது இப்போ எனக்கு நான் கற்றுனதே கிடையாது பாட்டு. ஏன்னா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உடனே கர்நாடக இசை பாடணும் அப்படிக்கெல்லாம் கிடையாது. தெரிஞ்சதை பாடுங்க. திரேசியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு இறை விஷயம் சம்மந்தப்பட்ட எதானும் பாடுறீங்கன்னா அந்த மாதிரி வீட்டில் ஏதானும் டிவோஷனல் கேட்டிருக்கலாம், இல்லை டிவியில் இருக்கிற எதையானு கூட பாடலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரி குரல், அவங்களுக்கு எப்படி நம்ம எடுத்துட்டா எந்த அளவுக்கு அவங்களால ஹாப்பியாக பண்ண முடியும் அப்படிங்கிறது, தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இல்லைங்க வந்துட்டு அப்புறம் பிடிச்சி நீங்கள் முதலே சொன்னீங்க யாருக்கு தான் பிடிக்காதுன்ட்டு. பிடிச்ச ஒரு விஷயத்தை பிடிக்காமல் நாங்கள் செய்யக்கூடாது. ஸோ அது எப்படி அவங்களுக்கு அதை இன்னும் மெருகேற்றி விடலாம் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ஒரு இன்டர்வியூ. ஓகே மேம். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு இப்போ 12th என்ன கோர்ஸ் படிச்சிருந்தாலும் என்னால் மியூசிக் சார்ந்த படிப்புகள், கவின்கலை படிப்புகள் சேர முடியும் தானே மேம்? சேர முடியும். ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா மேம்? ஏஜ் லிமிட் வந்து யூஸ்வலாக இருக்கிற மாதிரி எங்கள் யூனிவர்சிட்டி படி சிண்டிகேட் நாங்கள் வச்சதுப்படி எங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் இல்லை. 12th முடிக்கணுங்கிறது தான் இருக்குது. எம்ஏ உங்களுக்கு தெரியும் ஜென்ரலாகவே அப்பர் ஏஜ் லிமிட்டில். பிஏக்கு ஆக்சுவலி இல்லை. பட் அந்த காலேஜஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதைப்படி அவங்க எடுத்துக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த இதுக்குள்ளே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் 25 வயசு யூஷுவல் எல்லாருக்கும் இருக்கிறது மாதிரி இருக்குது. அப்படி தான் நாங்கள் எடுத்துக்கணும்னு விரும்புகிறோம்னா அவள் எடுத்துக்கலாம். பட் எங்களோட யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் அப்பர் ஏஜ் பிஏக்கும் இல்லை. ஓகே மேம். மேம் இதில் இன்டர்ன்ஷிப், ஏன்னா மோஸ்ட்லி வந்து இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் தானே மேம் இருக்கும். தியரிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? எக்ஸாம்ஸ்லாம் எப்படி நடக்கும் மேம்? ஃபுல்லாக தியரியாக இருக்குமா இல்லை ப்ராக்டிக்கல் தான் அதிகம்? எல்லாம் ப்ராக்டிக்கல் தான் அதிகம். கோர் கோர்சஸ் எல்லாம் ப்ராக்டிக்கல். எலெக்டிவ்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே பசங்களை அனௌன்ஸ்மெண்ட் எழுத வைக்கிறதே கிடையாது. தியரி கூட பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ப்ராக்டிக்கலில் செய்கிறாங்களோ அதை ஒட்டின தியரி.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தரோட ஒர்க் நான் பெயிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி தெரியணும்ல, அந்த பெயிண்டிங் அந்த முறை எப்படி வளர்ந்தது அந்த மாதிரி. இப்போ பாட்டு நீங்கன்னா இப்போ ஒருத்தரோட பாட்டு நான் பாடுறேன்னா அந்த மியூசிக்கல் கான்செப்ட்ஸில் ஒரு சில விஷயங்கள் எழுதுறது, முன்னாடி காலத்தில் என்னவா இருந்திருக்கலாம், எப்படி இருந்தது அப்படிங்கிற நம்மக்கிட்ட புஸ்தகங்கள்லாம் இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு தியரி பேப்பர் தான், ஒரே தியரி பேப்பர், 3 ப்ராக்டிக்கல் பேப்பர் இருக்கும் கோர்னா, அண்ட் எலெக்டிவ்ஸும் ப்ராக்டிகல்ஸ் தான். மேம் ஆனால் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இசை நிறைய பேருக்கு பிடிக்கும், ஆனால் இந்த சார்ந்த படிப்புகளை எவ்வளோ பேர் சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுமே இருக்குது. எவ்வளோ பேர் மேம் வருவாங்க ஒரு வருஷத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ்? நிறைய பேர் வராங்க சர்ப்ரைசிங்லி. நீங்கள் சொன்ன மாதிரி நினைக்கலாம் யாருடா வராங்க அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். நான் இந்த வருஷம் பார்த்த வரைக்கும் ஜென்ரலி இப்போ நான் கொஞ்சம் எல்லோரும் என்ன படிக்கிறாங்க, எப்படி இருக்குது, என்ன நிலவரம் கொஞ்சம் வருஷமாக பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய மற்ற சப்ஜெக்ட்ஸை விட லைக் சம்டைம் மேத், கெமிஸ்ட்ரி அதெல்லாம் விட இன்றைக்கி மியூசிக் அண்ட் கவின் கலைகள் இதுக்கு அதிகமாகவே வராங்க. கவின் கலை பார்த்தீங்கன்னா 2 காலேஜ்லேயும் அத்தனை பேர் 600 அப்ளிகேஷன் வரும். 2 முக்கியமான கவின் கலை இருக்குது இங்கே சென்னையில். சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து இன்ஃபேக்ட் ப்ரீ பிரிட்டிஷ், ரொம்ப பழசு, இந்தியாவிலேயே முதன்மையானது அது இருக்குது. அது தவிர கும்பகோணத்தில் ஒரு கவின் கலை கல்லூரி இருக்குது, இதில் 30 பேர் எடுக்கிறாங்க. ஒரு பேட்ச் 30 பேர், ஒரு பேட்ச் 30 பேர், ஆனால் 600 அப்ளிகேஷன் வருது. அவ்வளவு வேண்டி, இன்ஃபேக்ட் நம்ப மாட்டீங்க, ஐஐடிக்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த வருஷம் கிடைக்கல, சரி அடுத்த வருஷம் நான் பெட்டராக செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி போகிறேன்ட்டு அப்படி செய்கிறவங்கள்லாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது இங்கே இந்த கல்லூரிகளுக்கு. மியூசிக்கும் அதே தான், எங்களுக்கும் நாங்களும் வந்து மியூசிக் எடுக்கிறதுனா எம்ஏ யூனிவர்சிட்டிலையும் சரி, நம்பர்ஸ் வந்து 25 மேக்ஸிமம், காலேஜஸில் மியூசிக்குலாம் 30 அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. அதுவுமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுது வோக்கல் மியூசிக்கெல்லாம். ஓகே மேம். இந்த வெஸ்டர்ன் மியூசிக்கெல்லாம் இருக்குல்ல மேம், அதெல்லாம் நமக்கு வந்து இங்கே இந்தியாவிலே நம்ம டீச் பண்ணுறோமா, இல்லை நிறைய பேர் ஃபாரினுக்கு தான் போகிறாங்க வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுக்கிறதுக்காக? இப்போ ஃபாரின் போகணுன்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் மேம் ஸ்டூடெண்ட்ஸ்? வெஸ்டர்ன் மியூசிக் வந்து நம்ம இங்கே அந்த பிஏ எம்ஏ அப்படிங்கிறது இங்கே எந்த யூனிவர்சிட்டிலையும் இல்லை. எங்கள் யூனிவர்சிட்டிலையும் பிஏ வெஸ்டர்ன் மியூசிக், எம்ஏ வெஸ்டர்ன் மியூசிக்னு இல்லை. ஆனால் வெஸ்டர்ன் மியூசிக் வந்து எங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து பிஏக்கும் சரி எம்ஏக்குமே வந்து ஒரு செமஸ்டர்லாம் அவங்க டெஃபினட்டாக எலெக்டிவாக படித்து ஆகணும். அவங்க அதை பற்றினது ஹிந்துஸ்தானியை பற்றி படிப்பாங்க, வெஸ்டர்ன் இந்துஸ்தானி ஒரு சின்ன யூனிட்டாக படிப்பாங்க, ஆனால் வெஸ்டர்ன் வந்து ஒரு ஃபுல் செமஸ்டர் படிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது வந்து மியூசிக் கம்போசிங்க்கெலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நிறைய வெஸ்டர்ன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல நம்ம, கிட்டார், பியானோ, கீபோர்ட், ட்ரம்ஸ், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால அதோட ஒரு நாலேஜ் வந்து ரொம்ப அவசியம். இன்னும் இசை வரும்போது எல்லாமே கற்றுக்கிறது நல்லது, அது கற்றுப்பாங்க. ஃபோக் மியூசிக்கும் கம்பல்சரியாக கற்றுப்பாங்க, இதெல்லாம் கம்பல்சரி கற்றுப்பாங்க. இப்போ இந்த வெஸ்டர்ன் மியூசிக் படித்தவங்க ஒரு அளவுக்கு இந்த பேசிக்கான அவங்க வந்து இந்தியன் மியூசிக் தான் பண்ணுறாங்க பேசிக்காகவே. ஸோ திரை இசையும் ஒரு எலெக்டிவ் உண்டு அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு ஃபர்தராக அவங்க கம்போஸ் பண்ணணும், ஒரு மியூசிக் ப்ரொடக்ஷன் செய்யணும். அப்படிலாம் செய்யும்போது இட் கேன் பி வெஸ்டர்ன், இட் கேன் பி சிம்ஃபனி. இந்தியன் மியூசிக் இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ராஜா சார்லாம் பார்த்தீங்கன்னா சிம்ஃபனின்னு சொல்கிறாரு, அவரே பண்ணியிருக்காரு பாருங்க. இப்போ திருவாசகத்தையே சிம்ஃபனி செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய திருப்புகழ் வச்சு இன்றைக்கி பல பேர் வந்து வெஸ்டர்னைஸ் பண்ணுறாங்க, சிம்ஃபனி மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அதுக்கெல்லாம் வந்து நான் இங்கே படிக்கிறதோட அங்கே போய் மியூசிக் கம்போசிங்கெல்லாம் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு நல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டர் வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடுக்கு போகிறதுக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு எலெக்டிவ் அவங்க படித்ததுனால உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குதுன்னு நாளைக்கு கேட்கலாம். அது இல்லாமல் நான் எனக்கு ஒரு எலெக்டிவாக நான் செஞ்சுருக்கேன், சும்மா ஒரு சின்ன யூனிட்டில் ஒரு எலெக்டிவாகவே நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி டிகிரியில், ஓகே, தனியார் நிறைய பேர் நடத்துகிறாங்க, அது வேறு. ஒரு யூனிவர்சிட்டி டிகிரியில் நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன், இந்த மாதிரி மியூசிக் கம்போசிங்கும் ஒரு எலெக்டிவாக செஞ்சுருக்கேன் அப்படிங்கும்போது அது என்னதான் இருந்தாலும் வேல்யூ அதிகம். ஓகே. ஸோ வெளிநாடு போகிறவங்களுக்கு இங்கேயே வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய இடத்துல எங்கேயானும் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கெல்லாம் மியூசிக் டைரக்டர்கிட்டையோ இல்லை இண்டிபெண்ட் ஆல்பம்ஸோ பண்ணும்போது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ இன்டர்ன்ஷிப் வந்து இப்போ மியூசிக், டான்ஸ், அப்புறம் வந்து விஷுவல் ஆர்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே சேர்த்து மேம். இப்போ பெயிண்டிங்காக கூட இருக்கட்டும், ஆனால் அதுக்கெல்லாம் எப்படி மேம் இன்டர்ன்ஷிப் போகிறாங்க பசங்க? இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து டெஃபினட்டாக கவின் கலைகளுக்கும் மற்ற அந்த ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர் அவங்களுக்குலாம் வாய்ப்பு அதிகம்தான். ஏன்னா கம்பெனிஸ் வந்து முன்னாடியே எடுத்துக்கிறாங்க. அந்த 6 மாத காலம் 3 months ஒரு வாட் எவர் இன்டர்ன்ஷிப் தே டூ, அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு ஸ்டைப்பன் கொடுத்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறான் செய்கிறாங்க. மியூசிக்கு இன்னும் அந்த அளவுக்கு வரல, பிகாஸ் யூஸ்வலாக நமக்கு இன்டர்ன்ஷிப்புங்கிறது இன்னும் வரல. அப்படியே அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க போயிட்டு மியூசிக் டைரக்டர்கிட்டையோ மியூசிக் கம்போசிங் வந்ததுன்னா, இல்லைனா யாரும் டீச்சர்கிட்ட போயிட்டு பண்ணுறாங்க. மேற்கொண்டு எப்படி செய்யலான்னு பார்த்துட்ருக்கோம் நாங்கள் யூனிவர்சிட்டியில். அவங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு இங்கேயே பசங்களை சம்மர் கேம்ப் மாதிரி ஏதாவது வர வச்சு நம்ம பசங்களை நீங்கள் சொல்லிக் கொடுங்க
அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அனுராதா சென்னையில இருந்து இணைஞ்சிருக்கீங்க. அனுராதா, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் மேடம், நான் இங்க சென்னையில இருந்து அனுராதா பேசுறேன். இணைப்புல இருக்கீங்க. கேக்குதுங்களா? வணக்கம்ங்க, சொல்லுங்க. வணக்கம் மேடம், உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ. உங்களுடைய நிகழ்ச்சி இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மேடம். சொல்லுங்க. இப்போ +2 முடிச்சவங்க என்னோட கசின் சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மியூசிக் சார்ந்த டிகிரி ஏதாவது படிக்க வைக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். இப்போ பிஏ மியூசிக் சேர்க்கிறோம் அப்படின்னா இப்போ செமஸ்டர் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ஸ் அவங்க அட்டென்ட் பண்ண வேண்டியது இருக்கு இல்லைங்களா. இசை சார்ந்த படிப்பிற்கு இந்த லாங்குவேஜ் பேப்பர் 4 செமஸ்டருக்கு எழுதுறாங்க இல்லைங்களா, அது வந்து கண்டிப்பா தேவையான ஒரு விஷயங்களா? எனக்கு அது புரிதல் இல்ல. கண்டிப்பாங்க. இசையில வந்து அதுவும் எஸ்பெஷலி இந்தியன் மியூசிக் நீங்க எடுத்துனீங்கன்னா, நம்ம இந்திய இது கண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் என் மொழி இல்லாத என்னங்க பாட்டு இருக்கு சொல்லுங்க எனக்கு. நீங்க திரையிசை எடுத்துட்டா கூட வெறும் இசையை மாத்திரம் போருமா, உங்களுக்கு வேர்ட்ஸ் வேணும்ல. ஸோ அதுக்கு வேண்டி அழகாக நம்ம அந்த என்ன சொல்றது போயிட்டிக்காக அழகாக செய்யணும். ஒரு கானா பாட்டு எடுத்துட்டீங்கன்னா கூட அதுலேயும் அந்த வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கருத்து அது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அது மாத்திரம் இல்லைங்க, இப்போ நம்ம வந்து இப்போ சொல்கிறோம் வெளிநாடுக்கு, இப்போ கூட சொல்லிட்டு இருந்தாங்க வெளிநாடுக்கு போகிறோம், இல்லை அவங்க நாளைக்கு ஒரு இடத்துல டீச்சிங் போகிறாங்க, இங்கேன்னு இல்லை வேறு மாநிலத்துக்கே டீச்சிங் போகிறாங்க, இல்லை ஒரு ரொம்ப நல்லா பாடுறாங்க, ரொம்ப நல்ல வல்லுனர், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒரு இடத்துக்கு போய், ஒரு லெக்டம் பொதுவாக எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்லாம் வந்ததுன்னா ஒரு ஆங்கிலம் ஒரு கம்யூனிகேஷன் லெவல்லையானும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் பார்க்கலாம், மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறீங்க, இப்போ ரொம்ப அவசியமாக லாங்குவேஜ்னு கேட்பீங்க, எப்படிங்க நாளைக்கு சொல்லி கொடுப்பீங்க, பல பேரோட கான்ஃபரன்ஸ் போனால் எப்படிங்க இணைஞ்சிப்பீங்க அப்படின்னு அங்கே சொல்லுவாங்க. ஆனால் மியூசிக் டான்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நீங்கள் கவின் கலைகள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு வருஷம் தான் படிப்பாங்க அவங்கெல்லாம், ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருந்து அவங்களுக்கு போகும். வேற மியூசிக் அண்ட் டான்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நாங்கள் மேற்கொண்டு நீங்கள் பல இசை நூல்கள், இசையும் நடன நூல்களை பற்றிலாம் நிறைய பார்ப்போம் நம்ம பழசெல்லாம், அதெல்லாம் பல மொழிகளில் இருக்கும். ஆனால் நம்ம வந்து தமிழ் டெஃபினட்டாக வேணும். பாரதியார் பாட்டு எப்படி பாடுவீங்க சொல்லுங்க, முதல்ல பாரதிதாசன் பாட்டு எப்படி பாடுவீங்க, எப்படி புரிஞ்சுப்பீங்க? மொழி வந்து ரொம்ப இணைஞ்சதுங்க. சாகித்யம்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மியூசிக் அண்ட் டான்ஸ். மற்றொரு காலர் தஞ்சையில இருந்து சுந்தர் இணைஞ்சிருக்கீங்க. சுந்தர், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நான் வந்து டீச்சிங் ஃபேக்கல்ட்டியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிடி ஃபேக்கல்ட்டியா ஒர்க் பண்றீங்க? பிடி. ஓ ஆமா. ஈவினிங் கோர்ஸ் மாதிரி ஏதாவது வணக்கம் மேடம், ஈவினிங் கோர்ஸ் மாதிரி ஏதாவது எடுத்து இதுல படிக்க முடியுமா? அதாவது ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் கோர்ஸ் எடுத்து படிக்க முடியுமா மியூசிக் இதுல? அதாவது அவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டோ இல்லை வேற ஏதாவது, இப்போ நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னா கூட என்னால் இது வந்து ஒரு வீக்கெண்ட் கிளாஸா இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனா இதை நான் படிக்க முடியுமான்னு கேட்குறாரு அவர். ஓ சூப்பருங்க, நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் ரொம்ப சொல்ல துடிச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இது. தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். டெஃபினட்டாங்க. ஏன்னா இப்போ நாங்கள் இந்த வருஷத்துலேருந்து வீக்கெண்ட் பிஏலையும் சரி எம்ஏலையும் வீக்கெண்ட் கோர்சஸ் ஆரம்பிக்கிறோம். நாங்கள் பிஏல வந்து மியூசிக், வோக்கல் மியூசிக், இசைக்கருவிகள், வயலின், வீணை, பரதம் ஆஃப்கோர்ஸ், இது 3 பண்ணுறோம். எம்ஏல வந்து வோக்கல், மிருதங்கம் அண்ட் டான்ஸ், இது 3ம், பரதநாட்டியம், இது 3ம் இந்த வருஷத்துலேருந்து நாங்கள் துவங்குறோம். புது கோர்சஸ், புதுசுங்க, இது புதுசாக இந்த வீக்கெண்ட் கோர்சஸ் ஆரம்பிக்கிறோம். இப்போ நீங்கள் பிஏ பண்ணினீங்கன்னா நார்மலாக 3 years இருக்கும் இல்லையா, ஆனால் இது பிஏ வீக்கெண்ட் மாத்திரம் செய்யறதுனால 4 year கோர்ஸ். அதே மாதிரி எம்ஏ வந்து யூஸ்வலாக 2 years, வீக்கெண்ட் மாத்திரம் செய்யறதுனால இது வந்து 3 year கோர்ஸ். ஏற்கனவே எங்கள்கிட்ட எம்எஃப்ஏ இருக்குது. நாங்கள் எங்கள் யூனிவர்சிட்டியில் எம்எஃப்ஏ வீக்கெண்ட் 3 year இருக்குது எங்கள்கிட்ட. நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே மேம். மேம் ஃபோக் ஆர்ட்ஸ்லாம் இருக்குல்ல மேம், அது சார்ந்த படிப்புகள் என்னெல்லாம் இருக்குது மேம்? சூப்பருங்க. ஆஹா, ஃபோக் ஆர்ட்ஸில் வந்து நாங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எலெக்டிவாக ஃபோக் ஆர்ட்ஸ் வச்சுருக்கோம். அது தவிர இசைக்கல்லூரியில், சென்னை இசைக்கல்லூரியில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா டிப்ளமா இன் ஃபோக் ஆர்ட்ஸ் 3 year கோர்ஸ் இருக்குது. டிப்ளமா அவங்க எல்லாமே கற்றுப்பாங்க. அவங்களே கரகாட்டம் ஆடுறதுக்கு, அந்த தப்பு பறை வாசிக்கிறது எல்லாமே கற்றுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கால் ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி செய்கிறாங்க. மயிலாட்டம், ஒயிலாட்டம் எல்லாமே வருது. அதை தவிர வந்து நாங்கள் இந்த வருஷம் யூனிவர்சிட்டியில் ஒரு பட்டய படிப்பு டிப்ளமா 1 year வில்லுப்பாட்டு மற்றும் ஃபோக் மியூசிக் அப்படின்னு ஒரு 1 year டிப்ளமா கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அதாவது அட் தி எண்ட் ஆஃப் இட் நீங்கள் அழகாக நீங்களே
ஒரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வாசிக்க முடியும். அது எப்படி அந்த வில்லுப்பாட்டுக்கு வேண்டிய அந்த ஒரு ஸ்டோரி லைன் வேணும்ல, அதுவும் எப்படி செய்யலாம். அதுக்கு அவங்க கேட்ட மாதிரி லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் இல்லைன்னா எங்கே செய்யறது? அந்த மாதிரி விஷயத்தில் அந்த மாதிரி சொல்லி கொடுத்து பாடல்களும் தாலாட்டு, ஒப்பாரி, அம்மானை, பல பாடல்கள் இருக்குல்ல. உழவன் பாடுறது எப்பா நானே அசந்து போயிட்டேங்க பார்த்துட்டு இத்தனை இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு. அது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே ஓகே மேம். ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. கைலாசம் இணைஞ்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சார், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நான் கைலாச முருகன் பேசுறேன், மதுரையில இருந்து. ஹலோ, சொல்லுங்க சார். ஆக்சுவலா வந்து என்னுடைய பிரதர்ஸ் சில பேர் 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அவங்க பட் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்றாங்க ஆக்சுவலா இந்த மாதிரி இன்ஜினியரிங் போனா நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும், பட் வாட் அபவுட் மியூசிக் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பதில் உங்களால தர முடியுமா? அதாவது என்ஜினியரிங் போலான்னு சொல்றாங்க, ஆனா ஏன் மியூசிக் படிச்சா வேலை வாய்ப்பை பத்தி கேக்குறீங்களா? ஏன் மியூசிக்கை சூஸ் பண்ணணும், ப்ளஸ் அதை படிச்சா இப்போ எனக்கு என்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒண்ணுங்க. நம்ம எப்பவுமே கலைகள்னு சொல்லும்பொழுது டெஃபினட்டாக பேஷன் வேணும். இல்லைன்னா எந்த கலையுமே நமக்கு கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக சந்தோஷத்தோட நம்ம அணுகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பேஷனாக நீங்கள் பேஷனேட்டாக இருந்தீங்கன்னா தானே அந்த கலையும் வரும், நல்லா செய்யலாம். அது ஒன்று. அடுத்தது இன்றைக்கி என்ஜினியரிங் அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா மேல் படிப்பு 100% படிக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு. இல்லைனா எல்லாரும் இன்றைக்கி டைம் அ டசன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி எவ்ரி டாம் டிக் அண்ட் ஹாரி இஸ் அன் என்ஜினியருங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி. டு சச் அன் எக்ஸ்டென்ட் என்ஜினியரிங் காலேஜஸில் கூட வேகன்சி அதிகமாக இருக்குது, எங்கள்கிட்ட கூட கிடையாது அவ்வளோ வேகன்சி. பட் இங்கே கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஏன்னா பிஏ ஆகட்டும் எம்ஏ ஆகட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் வொகேஷ்னல் ட்ரைனிங் மாதிரி எலெக்டிவ்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுக்கிறோம், அப்புறம் மியூசிக் கம்போசிங் ஒரு எலெக்டிவ் இருக்குது, அப்புறம் இன்டர்டிசிப்ளினரி. அதாவது இப்போ மெடிக்கல் லைனில் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் மெடிக்கலுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தப்படுத்துறீங்கன்னு கேட்கலாம். இன்றைக்கி மியூசிக் தெரப்பி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் சவுண்ட் தெரப்பிங்கிறாங்க, மியூசிக் தெரப்பிங்கிறாங்க. இது வந்து ஆல்டர்னேட் மெடிசன் இல்லை, மெடிசனுக்கு சப்ஸ்டிடியூட் இல்லை. ஆனால் அந்த ஒரு 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 மனநிலையோ இதுவோ சரியா இல்லாதவங்களுக்கு, பல விஷயங்கள் வேறு ஏதோ நிலை, மோட்டர் ஸ்கில், சென்சரி ஸ்கில் சரியா இல்லாதவங்களுக்கு அந்த மருந்தோடு சேர்த்து நம்ம ஃபிசியோதெரப்பி ஆர்ட் மூலமாக கொடுக்கறது அது ரொம்ப விரும்புகிறாங்க, அவங்களுக்கு சட்டுன்னு குணமாகுது. இந்த கோர்ஸ்லாம் நாங்கள் வந்து இன்ஃபேக்ட் அது ஒரு டிப்ளமா அண்ட் சர்டிஃபிகேட்டாகவே இந்தியன் தியேட்டர் ஆர்ட்ஸ் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இந்த வருஷம். ஃபார் ஒன் இயர் டிப்ளமா அண்ட் 6 month சர்டிஃபிகேட். இது வந்து இதுலேயும் ஒரு பார்ட்டாக இருக்குது. வாய்ஸ் தெரப்பி பற்றி வாக்ஸாலஜின்னு சொல்கிறோம். ஸோ ராமச்சந்திரா மெடிக்கல் யூனிவர்சிட்டி அவங்களோட சேர்ந்து MOU போட்டிருக்கோம். அங்கேருந்து ஃபேக்கல்ட்டி வந்து பிஏக்கு வந்து ஒரு செமஸ்டரில் எலெக்டிவாக இருக்கிறதுக்கு அவங்க வந்து சொல்லித்தராங்க. அப்போ நமக்கு என்ன, எங்களுக்கு என்னென்னா உங்கள் குரலை தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லாமல் நாளைக்கு நம்ம அவங்கக்கிட்ட ஒரு டெக்னீஷியனாக போகலாம். இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம போகணுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம ஒரு மியூசிக் தெரிஞ்சவங்க இன்னும் பெட்டராக அப்ரிஷியேட் பண்ணி அவங்க பண்ண முடியும். காதோ அவங்க வாய்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பல வொகேஷன்ஸ் இன்டர்டிசிப்ளினரி இதெல்லாம் எலெக்டிவாக போட்டிருக்கோம். டான்ஸ் கூட எடுத்துட்டிங்கன்னா லைட்டிங், மேக்கப் இதெல்லாம் வந்து எலெக்டிவாக கொடுத்துருக்கோம். ஸோ தே கேன் கோ, அதுவும் பர்சியூ பண்ணலாம் அவங்க, காஸ்டியூம் டிசைனிங் எல்லாம். ஓகே, குறிப்பாக அந்த இசை அதனோட கவின்கலை படிப்புகள்லாம் என்ன இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது அகாடமி சைடு, அது இல்லாமல் மற்ற துறைகள்லையும் எவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு பல்வேறு தகவல்களை நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மேம். நன்றி. தேங்க்யூ. மீண்டும் நாளை சந்திக்கலாம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.